கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஒரு நல்ல ஒரு நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் அவர் பல பாடுகளை பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு நமக்காய் உயிரை கொடுத்த நாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் பல மனிதர்கள் மரித்தார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் மிகுந்த உயர்வான பதவியிலும் மேன்மையிலும் வாழ்ந்து அவர்கள் மரித்தார்கள். மரித்து அதன் பின்பு அதோடு அவர்களுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணமோ அவருடைய வாழ்க்கையின் முடிவிற்கானதாய் அமையவில்லை. அதன் பின்புதான் அவருடைய மிகுந்த மேன்மையான மகிமையை வெளிப்பட ஆரம்பித்தது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் மரணம் அது ஒரு மகிமையான ஒரு மரணம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய மரணமாய் அமைந்திருக்கிறது. கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் இன்றைக்கு நாம் அவர் மூலமாய் அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற பல அவதாரங்கள் என்கிற பெயரில் இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள், மரித்தார்கள், அதோடு முடிந்து போனது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படியல்ல. அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், மரணத்தை வென்று மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மரித்த இயேசுவை ஆராதிக்கவில்லை, நாம் இன்றும் உயிரோடு இருக்கிற இயேசுவை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை குறித்து சில காரியங்களை, வேத வசனங்களை ஒப்பிட்டு உங்களுக்கு பிரசங்கித்து உங்கள் நன்மைக்காய், உங்கள் ஆசீர்வாதத்திற்காய் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து முதலாவது நமக்காக மரித்ததினால் நமக்கு கிடைத்த ஒரு மகா பெரிய பலன், ஒரு நன்மை என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். கொலோசையர் 1:21 பாருங்கள். அதில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது: முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் மிக தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் இரத்தம் சிந்தி மரித்தபடியினால் நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பாவமான காரியங்களை செய்யும் பொழுது பரிசுத்தமான தேவனுக்கும் அவனுக்கும் இடையே இடைவெளி உண்டாகி விடுகிறது. ஆகவே தேவனோடு அவரோடு நெருங்கி வாழ வேண்டிய மனிதன் பாவத்தின் நிமித்தமாய் தூரமாகி போய்விடுகிறான். ஆகவேதான் தூரமாய் நிற்கிற மனிதனுடைய பாவத்திலிருந்து அவனுக்கு மன்னிப்பை கொடுத்து அவனை தன்னோடு கூட இணைத்து கொள்ளும்படியாய், ஒப்புரவாக்கும்படியாய், பரிசுத்தமாக்கும்படியாய் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி மரித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அவர் அழுத்தமாய் எழுதுகிறார்: நீங்கள் முன்னாக அந்நியர்களாயிருந்தீர்கள், தேவனை சேராதவர்கள், தேவனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் காணப்பட்ட நீங்கள் உங்கள் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவராகவும், அப்படியானால் தண்டனைக்குரியவர்களாய் ஒரு நாளிலே வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது தண்டனையிலிருந்து தப்புவிக்கப்பட்டவர்களாய், விடுதலையாக்கப்பட்டவர்களாய் நீங்கள் வாழும்படியாக இயேசு அவர் தம்முடைய மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது உங்களை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு மாத்திரம் இந்த உலகத்தில் பிறந்து அவர் வாழ்ந்து சிலுவையிலே மரிக்காதிருந்திருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் தேவனோடு ஒப்புரவாகி இருக்க முடியாது. இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோம் என்றால் அவருடைய மரணம் நம்மை
தேவனோடு இணைத்து விட்டது. அதே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும் பொழுது இப்படி சொல்லுகிறார். ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை பாருங்கள். ரோமர் 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவதும் அதிக நிச்சயமாமே. தெளிவாய் ரோமாபுரியில் உள்ள திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் எழுதுகிறார். நாம் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்த நாம் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய சிநேகிதர்களாய், அவருடைய சீஷர்களாய், அவருடையவர்களாய் வாழும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, எவ்வளவு பெரிதான ஒரு காரியம்! கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனோடு கூட நம்மை இணைக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்து நமக்காய் மரித்தார். அவருடைய மரணம் நம்மை தேவனுக்கு சொந்தமாக்கிவிட்டது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் மரணம் நம்மை தேவனோடு இணைத்தது மாத்திரமல்ல, நமக்கு எதிராளியாயிருந்த பிசாசை நமக்கு முன்பாக தோற்கடித்து அவனை நிர்மூலமாக்கும்படியாய் கர்த்தர் மரித்தார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எபிரேயர் 2:14 பாருங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 காரியம். ஒன்று, பொல்லாத பிசாசானவன் நமக்கு எதிரியாய் செயல்படுகிறவன். நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுது பாவத்தை செய்யும்படியாய் தூண்டுகிறவன். நாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு விரோதமாய் நம்மை செயல்படும்படியாய் நம்முடைய மனதையும் மாம்சத்தையும் தன் சார்பில் இழுத்து தந்திரமாய் செயல்படுகிறவன். ஆகவேதான் பேதுரு எழுதும் பொழுது இந்த பிசாசானவனை குறித்து இப்படி சொல்லுகிறார். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படி திரிகிறான்? கர்ச்சிக்கிற சிங்கம் போல. அவ்வளோ வேகத்தோடு கூட நம்மை விழுங்கி போடும்படியாய், தேவனோடு கூட நெருங்க விடாமல், தேவனுடைய நன்மைகளை நாம் அனுபவிக்க விடாமல் நமக்கு எதிரியாய் செயல்படுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இவன் எதிராளியாகவே செயல்படுகிறவன். ஆம், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, ஹிந்துஸாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, வேறு எம்மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு எதிரான செயல்களை செய்து தேவனுடைய பார்வையில் இருந்து மனிதனை பிரித்து அவனை அழிவுக்கு நேராய் வழிநடத்தக்கூடியவன் தான் பிசாசு. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சத்துரு, அவன் எதிரி. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எதிராளியானவனைத்தான் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவனை நாம் மேற்கொள்ளும்படியாகவும் அவனுடைய கிரியைகளிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாகவும் அவனை நிர்மூலமாக்கும்படியாய் இயேசு மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் மரணம் வரைக்கும் இந்த பிசாசை எவரும் ஜெயிக்க முடியவில்லை. இந்த உலகத்தில் தெய்வ அவதாரங்கள் என்று சொல்லி வந்தவர்கள் கூட இந்த இயேசுவின் மரணத்திற்கு முன்பாக இந்த பிசாசை அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் இந்த இயேசுவின் மரணம் பிசாசினுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கி அவனை அழிவுக்கு நேராய் கொண்டு போனார். அழகாய் தெளிவாய் எபிரேயாக்கியோன் எழுதுகிறார் பாருங்கள். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசை அழிக்கும்படியாய் தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தார். மரணத்தை கொண்டே அவனை அழித்தார்.
அவன்தான் மரணத்துக்கு அதிகாரி. அந்த மரணத்துக்கு அதிகாரியை தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மரிக்க செய்து அவனை நிர்மூலமாக்கினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் கூட இதை குறித்து நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசு பட்டணத்தில் இருந்த சபைக்கு எழுதுகிற அந்த நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியின் தாழ்விடங்களில் இயேசு இறங்கினார். இந்த பூமியின் தாழ்விடம் என்பது பாதாளத்தை குறிக்கிறது. பாதாளத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் மரணம் நிச்சயம். உங்கள் நடுவே நின்று நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கும் மரணம் உண்டு. என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் மரணம் உண்டு. மரிக்கிற ஒவ்வொரு மனிதனும் மரணத்திற்கு பின்பாக வாழ்கிறவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா மனிதர்களுக்கும் மரணத்திற்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவை நம்புகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவரை நம்ப மறுக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தெய்வமே கிடையாது என்று சொல்லுகிற நாஸ்திகனாக கூட நீங்கள் இருக்கலாம். ஒன்றை உங்களுக்கு திட்டமாய் சொல்லிக் கொள்ளுகிறேன், மரணத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது இவ்வுலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையின் நாட்களின் எண்ணிக்கையை பார்க்கிலும் மகா பெரிதான நாட்கள் கொண்டவைகள். அது மாத்திரமல்ல, அது நிலையான நித்தியமான நாட்கள் உடையவைகள். அதற்கு ஒரு எல்லையே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மரிக்கிற மனிதனுடைய ஆத்துமா துன்மார்க்கமாய் ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது பாதாளத்தை சென்று அடைகிறான். ஒரு மனிதன் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து மரிப்பான் என்று சொன்னால் அவன் பரதீசில் இளைப்பாறுவான். வேதத்திலே ஒரு சம்பவத்தை இயேசு இப்படியாய் சொன்னார். ஐஸ்வர்யவான், லாசரு, 2 மனிதர்கள் இருந்தார்கள். இந்த ஐஸ்வர்யவான் நினைத்ததை சாப்பிட்டான், நினைத்ததை உடுத்தினான், நினைத்தபடியெல்லாம் வாழ்ந்தான். சகல சம்பூர்ணமும் அவனுக்கு இருந்தது. ஆனால் இந்த லாசரு என்பவனுக்கு கொடிய தரித்திரம். அவனுக்கு உடுத்துவதற்கு வஸ்திரம் கிடையாது, அவனை ஆதரிப்பதற்கு ஆட்கள் கிடையாது, அவனுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுப்பதற்கும் யாரும் கிடையாது, அவன் எப்படி இருக்கிறான் என்பதை விசாரிக்க கூட ஆள் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, இந்த லாசரு கொடிய பருக்கள் நிறைந்தவனாயிருந்தான். அவன் உடல் எல்லாம் புண்கள். இந்த புண்களின் நிமித்தமாய் அவன் மகா கொடிய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, தினமும் அவனுக்கு உணவு வேண்டுமென்றால் இந்த ஐஸ்வர்யவானுடைய வாசற்படியில் போய் நிற்பான். அவர்கள் சாப்பிட்டு விட்டு போடுகிற மீத சாப்பாடை சாப்பிடும்படியாய் இவன் நாய்களோடு கூட போட்டி போட்டு அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவ்வளவு கீழ்த்தரமான அடிமட்டமான வாழ்க்கை இந்த லாசரு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, லாசரு மரித்தான். மரித்தவன் பரதீசில் ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டான். ஆனால் இந்த ஐஸ்வர்யவானும் மரித்தான். இவன் பாதாளத்திற்குள்ளே போனான். பாதாளத்தில் அக்கினியினால் அவன் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, துன்மார்க்கமாய் மரிக்கிறவர்கள் இயேசுவை நம்பாமல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவுக்கு எதிரான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போர் பாதாளத்தை சென்றடைவார்கள் மரணத்திற்கு பின்பு. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே மரணத்திற்கு பின்பு மனிதன் பாதாளம் போகக்கூடாது, இந்த பாதாளத்தின் அதிகாரியாகிய பிசாசை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறக்க வைத்து அவரை மரணத்திற்கு உட்படுத்தினார். பைபிள் சொல்லுகிறது, இயேசு மரிக்கும் பொழுது அவர் அக்கிரமக்காரராக மரித்தாராம். அவர் பாவியாக மரித்தார். நீங்கள் என்னை கேட்கலாம், அப்படியானால் இயேசு இந்த உலகத்தில் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தாரா? இல்லை. அப்படியானால் அவர் எப்படி அக்கிரமக்காரரானார்? அவர் எப்படி பாவியாய் மரித்தார்? கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் அவர் மேல் விழுந்தபடியினால் அவர் பாவியாய் மரித்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை பாருங்கள். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் தெளிவாய் நமக்கு வேதம் ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கிறது. ஏசாயா 53:12, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை
தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்காக பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு மரிக்கும் பொழுது அவர் அக்கிரமக்காரராக மரித்தார். காரணம், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல் விழுந்தது, நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் விழுந்தது, நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய துணிகரமான செயல்கள் எல்லாம் அவர் மேல் விழுந்தபடியினால் அவர் பாவியாய் மரிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் வேதம் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நாம் செய்கிற பாவங்கள் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், தேவனுக்கு சத்துருக்களாயிருந்த நம்மை, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நிறைந்திருந்த நம்மை அவருக்கு சொந்தமானவர்களாக மாற்றுவதற்காக இயேசு மரித்தார் என்று. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அக்கிரமத்தை சுமந்து இயேசு நமக்காக மரித்தார். பைபிள் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்று அக்கிரமக்காரராக மரித்தபடியினால் அவர் பாதாளத்திலே இறங்கினார். இயேசு பாதாளத்திலே இறங்கினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, எபேசியர் 4:9 படி பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார். எதற்காக தெரியுமா? பாதாளத்தில் இருக்கிற அந்த பொல்லாதவனை ஜெயிக்கும்படியாக, பிசாசானவனை மேற்கொள்ளும்படியாக, மரணத்தின் பயத்தினால் கட்டப்பட்ட ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படியாக அவர் அந்த பாதாளத்திலே இறங்கினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு மாத்திரம் மரிக்காது இருந்திருப்பார் என்று சொன்னால் இந்த பாதாளத்திலே அவர் இறங்கி இருக்க முடியாது. அவர் மரிக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. ஆகவேதான் பிதாவாகிய தேவன் இமைப்பொழுது அவரை கைவிடுகிறார். சிலுவையிலே அவர் 4வதாக சொன்ன வார்த்தையை நாம் தியானித்தோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? மனிதர்களுடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவின் மேல் விழுந்தபடியினால் பிதாவாகிய தேவனுக்கும் இயேசுவுக்கும் நடுவே பிரிவினை உண்டாகிறது. அந்த சமயத்தில் அவர் உயிர் பெறுகிறது, பாதாளத்திற்கு இறங்குகிறார். ஒரு துன்மார்க்கன் மரித்து பாதாளத்திற்கு இறங்குவது போல இயேசு அக்கிரமக்காரனை போல, பாவியானவனை போல மரித்து பாதாளத்திலே இறங்கினார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பாதாளத்தில் இயேசு இறங்கிய பொழுது அங்கே தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் இயேசுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தவர், அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அப்போஸ்தலர் 2:24, தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவின் மரணம் கொடுத்த மகா பெரிய வெற்றி, பாதாளத்தின் அதிபதியாகிய பிசாசு தோற்று போனான். உங்களையும் என்னையும் எதிர்த்து நிற்கிற எதிராளி மடங்கடிக்கப்பட்டான், அவன் நிர்மூலமாக்கப்பட்டு போனான். ஒருவேளை இன்றைக்கு பிசாசினால் பல விதங்களில் நீங்கள் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். பிசாசினால் உங்கள் சரீரம் பாதிக்கப்பட்ட நிலையில் வியாதிப்பட்டு காணப்படலாம். பிசாசினால் உங்கள் கைகளின் பிரயாசங்கள் முடக்கப்பட்டு தோல்வியான நிலையில் நீங்கள் காணப்படலாம். பிசாசினால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இயேசு உங்களுக்காக மரித்து பாதாளத்தில் இறங்கினபடியால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவனை அவர் ஜெயித்து விட்டார். இந்த இயேசுவை நீங்கள் நம்புவீர்களானால், இந்த இயேசுவின் மரணம் எனக்கு விடுதலையை தரும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவின் மரணத்தில் இருந்து கிடைக்கிற வெற்றியை நீங்களும் கொண்டாடலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் மரணம் எதிராளியாகிய பிசாசானவனை நிர்மூலமாக்கியது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் மரணம் நமக்கு கொடுக்கிற ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம், பரலோகத்தில் போய் சேரும்படியான வழியை கர்த்தர் திறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தம்முடைய மாம்சத்தின் வழியாக பரலோகத்திற்கு செல்லக்கூடிய வாசலை நமக்காக திறந்து கொடுத்திருக்கிறார். இயேசுவை நம்புகிறவர்கள், இயேசுவை பற்றி பிடிக்கிறவர்கள், இயேசுவுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் நிச்சயமாய் சொர்க்க லோகத்தில் இருப்பார்கள். அவர்கள் மோட்ச லோகத்தில் தேவனோடு கூட இருப்பார்கள். அவர்களை ஆளுகை செய்வதற்கு பாதாளத்திற்கு அதிகாரம் கிடையாது, பாதாளத்தின் அதிகாரியாகிய பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது.
கர்த்தருடைய பிள்ளைகளை, இவ்வளவு பெரிதான ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுப்பதுதான் கிறிஸ்து இயேசுவின் மரணம். அதைத்தான் இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு பாவத்தினால் கட்டப்பட்டு விடுவிக்கப்பட முடியாத நிலையில் தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே ஒரு பெரிய பிரிவினையோடு கூட காணப்படுகிறீர்களா? உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மரணம் உங்களை தேவன் பக்கமாக இழுத்து கொண்டு வரும். நிச்சயமாக சொல்லுகிறேன், நம்பிக்கையோடு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். உங்களால் கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். காரணம், அதற்காகத்தான் ஒரு ஜெயமுள்ள மரணத்தை இயேசு சந்தித்தார். மாத்திரமல்ல, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவனை இயேசு தன் மரணத்தினால் அழித்திருக்கிறார். நீங்கள் நம்புவீர்கள் என்றால், விசுவாசிப்பீர்கள் என்றால், பிசாசினால் வந்த எல்லா போராட்டங்களிலும் இருந்து, பிசாசினால் வரக்கூடிய எல்லா விதமான வேதனைகளிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். மாத்திரமல்ல, அவனுடைய இருப்பிடமாகிய பாதாளத்திற்கு கர்த்தர் உங்களை விலக்குவார். பரலோகத்திற்கு செல்லக்கூடிய வாசலில் உங்களை கொண்டு போய் நிறுத்தி அவரோடு கூட என்றென்றுமாய் வாழும்படியான பாக்கியத்தை தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். பாவம் நிறைந்த உலகத்தில், வேதனை நிறைந்த உலகத்தில், மரண கண்ணிகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் தேவரீர் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்து எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது எண்ணிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே, தேவரீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த நாளில், இந்த மாலை நேரத்தில், இந்த இரவு பொழுதில் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடைபடுவீராக. இவர்கள் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் அனைத்திலும் இருந்து கர்த்தர் இவர்களை விடுதலையாக்கி பரிசுத்தமாய் வாழவும், தேவனோடு கூட இணைந்த வாழ்க்கை வாழவும், பிசாசை மேற்கொண்டு ஜெயங்கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நித்தியத்திலே பரலோக ராஜ்யத்தை வந்து சேரவும் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. நீர் அப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர் என்கிற நம்பிக்கையோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லா துதியும் உமக்கே சொந்தமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் மரணம் உங்களை பிதாவோடு கூட இணைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் உங்கள் எதிராளியாகிய பிசாசை ஜெயம் எடுத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் பரலோகத்திற்கான வாசலை திறந்து உங்களை நித்தியத்தில் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.